நாமெல்லாம் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிடுவாங்கல்ல. இந்த மாதிரி ஃபைனல் தீர்ப்பு இன்னைக்கே வராதுமா. அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருமா? அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம்ல. போயிடலாட்டாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டுருவாங்க. அண்ணே ராஜிமா ஜாமீன் கிடைச்சிருச்சுமா. அந்த பொண்ணு வீட்ல இருந்து ஏதாச்சும் டிமாண்ட் பண்ணிருக்காங்களா தம்பி? ஜாமீன் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல, எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏதாவது பண்ணி ஆகணும்ல அவங்களுக்கு, அதுக்காக அவங்க போட்ட நாங்க எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே அதையெல்லாம் தலையை சுத்தி தூக்கி விட்டேஞ்சிட வேண்டியதானே தம்பி? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, அப்புறமா நம்ம ஸ்டேஷன்ல வச்சு கொடுத்துட்டா போதும். நகையை பத்தி நம்ம சொல்லாம இருக்கிறது எனக்கு உறுத்தலாவே இருக்கு. எனக்கும் தான் ராஜி. ஆனா அவங்கள பாத்தீங்களா, அவங்க காரியத்துல எப்படி கரெக்டா இருக்காங்கன்னு. மைனக்கா வாழ்க்கை நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா கொடுத்ததெல்லாம் ஒண்ணு விடாம திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறாங்க. வாங்கிட்டு போட்டோம், அவங்க கொடுத்தது தானே, வாங்கிக்கிட்டோம். எப்படியோ பின்னாடி நமக்கு பிரச்சனை கொடுக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆனா என்ன இருந்தாலும் மைனக்கா பாவம்னு எனக்கு ஒரு டைம் தோணுச்சுக்கா. ஆனா இனிமே அப்படி கண்டிப்பா தோணவே தோணாது. அவங்கள பாவமே பார்க்க கூடாது, வரவே வேணாங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அநியாயமா ஒரு தப்பும் செய்யாம எல்லாரையும் கொண்டு போய் உள்ள வச்சாங்க. அவங்க பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கணும்? நீங்களும் சைன் பண்ணுங்கம்மா. நீங்க பண்ணுங்க. ஓகே, நீங்க எல்லாரும் கிளம்பலாம் சார். அவ்வளவுதான் சார், போலாம்.